Hi friends, welcome to my channel. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கிறது, எப்படி க்ளீன் பண்றது, ஏன் ஸ்டைல்ல பார்க்கலாமா? ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்ததும் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு 10 நிமிஷம் அதை ஓரமா அப்படியே வச்சிடுங்க. ஆட்டுக்கால் வாங்கும்போது செம்மறி ஆட்டுக்காலா இல்லாதபடி வாங்கிக்கோங்க. அது வாங்கினா நிறைய விசில் போட வேண்டி இருக்கும். எப்பவுமே நாங்கள் மாசத்துல ஒரு நாள் சண்டே ஆட்டுக்கால் சமைச்சிருவோம். இதுக்கு முன்னாள் சாட்டர்டே ஈவினிங்கே ஆட்டுக்காலை வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆட்டுக்காலை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஆட்டுக்காலை எப்போதும் சுட்டு தான் விற்பாங்க. வாங்கும்போது அதை நல்லா சுட்டுருக்காங்களான்னு பார்த்து வாங்கணும். இல்லைன்னா அங்கங்க முடி ஒட்டி இருக்கும். இப்போ கத்தியால சுட்டாத இடங்களை நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். இதனால எக்ஸ்ட்ரா முடியெல்லாம் இருந்தா கூட வந்துடும். இப்ப பாருங்க எப்படி சூப்பரா க்ளீன் பண்ணிட்டோன்னு. ஒரு ஆட்டுக்கால்ல கட் பண்ணாங்கன்னா மொத்தம் 16 துண்டு இருக்கும். இதே மாதிரி எல்லா துண்டுகளையும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கால் வாங்கும்போது கை நகத்தால அது தோலை கொஞ்சம் கீறி பார்த்து வாங்குங்க. கீறினதும் அது தோல் வந்துருச்சுன்னா அது சீக்கிரமாவே வெந்துடும்னு அர்த்தம். இல்லைன்னா அது வேகிறதுக்கு நிறைய விசில் போட வேண்டி இருக்கும். க்ளீன் பண்ணி முடிச்சதும் எந்த பாத்திரத்துல வேக வைக்க போறோமோ அந்த பாத்திரத்துல கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச ஆட்டுக்காலை போட்டு நல்லா உரசிக்கணும். உப்புத்தூளோட இந்த ஆட்டுக்கால் உராயும் போது இன்னுமே நல்லா க்ளீன் ஆகும். இப்படி க்ளீன் பண்ணதும் டேப் வாட்டர்ல 5லேருந்து 6 தடவை அது அழுக்கு போற வரைக்கும் நல்லா கழுவிக்கணும். இப்போ கழுவுன ஆட்டுக்கால் கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா 5 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச தண்ணியை மட்டும் எடுத்து கூட சீரகத்தூள், மிளகுத்தூள், கொத்தமல்லி தூவி சூப்பா குடிக்கலாம். இந்த ஆட்டுக்கால் சூப் சளி காய்ச்சலுக்கு நல்ல மருந்து. இதை குடிச்சா நைட் நல்லா தூக்கம் கூட வரும். மறுநாள் காலையில 2 வெங்காயத்தை மட்டும் எடுத்து பெருசு பெருசா கட் பண்ணி மிக்சியில நல்லா அரைச்சிக்கலாம். ஆட்டுக்கால் குழம்ப அடிக்கடி எடுத்துக்கிட்டா நாள்பட்ட மூட்டு வலி குறையும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், நம்ம எலும்புகள் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்மோட உடம்போட எடை குறையும். அடுப்புல ஒரு கடாய் வச்சு அதுல தேவையான அளவு எண்ணெயை விட்டு சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சுக்கிறேன். நான் கரம் மசாலா தூள் ஆட் பண்ண போறேங்கிறதால மற்ற மசாலா எதுவும் இதுல நான் சேர்த்துக்கல. இப்போ நாம அரைச்சி வச்ச வெங்காயம் விழுத இதுல போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 2 துண்டு போல தேங்காய் சேர்த்து கூட 1 ஸ்பூன் சோம்பையும் சேர்த்து கொஞ்சம் முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இது கூட கசகசா வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ முன்னால் வேக வச்சு இருந்த ஆட்டுக்கால் சூப் கூட இப்ப நாம வதக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டு அரைச்ச தேங்காய் விழுதையும் போட்டு காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்து தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா கலந்து 5 விசில் போல விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஆட்டுக்கால் பாயா இட்லி, தோசை, பூரி, ஆப்பம் கூட சாப்பிட செம்மையா இருக்கும்.
இப்போ ஆட்டுக்கால் பாயா சூப்பரா ரெடி. இது கூட கொஞ்சம் மல்லித்தழையை தூவி அழகா பரிமாறிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.